ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய நவம்பர் மந்த்துக்கு உண்டான பாபா மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் முன்னாடி மாதத்தில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அவங்களோட மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களோட மிராக்கிள்ஸ் இங்கே எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ நிறைய இருக்குது, எல்லாமே எடுத்திருக்கேன். இங்கே எவ்வளோ பண்ண முடியுமோ இப்போ கொஞ்சம் பண்ணுறேன். அடுத்த மாதம் இன்னும் மீதியும் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்காக இந்த மிராக்கிள்ஸ் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறதும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம்னா அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உள்ளே வர்றப்பவே அவங்களோட பக்தியெல்லாம் ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அந்த நம்பிக்கையும் பக்தியும் சேர்றப்ப தான் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியே அமையும். ஸோ அது எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்குன்றப்போ அடுத்தவங்க தானாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை காப்பி பண்ணுறதுல தப்பே கிடையாது. அடுத்தவங்களோட சக்ஸஸ் பார்த்து நம்மளும் நம்பிக்கை வச்சு காப்பி பண்ணுறோம், நம்மளும் வெற்றி அடைகிறோம். இதில் தப்பே கிடையாது காப்பி அடிக்கிறதுல. அதனால தாராளமாக எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்றது தான். நீங்களே கூட போய் பார்க்கலாம். அந்தந்த மந்தோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அவங்களோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்களோட லைஃப்பில் என்ன மிராக்கிள்ஸ் பாபாவை வேண்டி நடந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த மந்தில் ஷேர் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் மந்த்து நம்ம டிசம்பர் மந்த் ரீடிங் பண்ணுறப்போ அதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக நான் எல்லாருக்காகவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முத்துசாகரி. அவங்க முத்துசாகரி 5 வருஷமாக அவங்களுக்கு பேக் போன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, சரியாகாமலே இருந்திருக்கு. அப்போ லாஸ்ட் டைமு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப அவங்களும் அவங்க அம்மாவும் சாய்பாபா கோயிலில் போய் நின்று ப்ரே பண்ணிட்டு இது எப்படியாவது இனிமேல் இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடாது, சரியாயிடும்னு ஒரு என்ன சொல்கிறது உள்ளேருந்து அந்த நம்பிக்கையில் ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரே பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அப்போது சரியானது தானா, இப்போ திருப்பி வரவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின பெயின் இப்போ இல்லை இந்த வேண்டுதலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிராக்கிளாக ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சங்கரின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பீஸ்ட் கேமிங் 4361 அப்படின்ற ஐடியிலேருந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சாய்பாபா லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடத்தியிருக்காங்க. இவங்க கையில் கொஞ்சம் கூட காசு இல்லாமல் இருந்துதான். அப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா அப்போ சாய்பாபாட்ட மனசு உருகி வேண்டியிருக்காங்க. அப்புறமா ஒரு நிமிஷம், அப்புறம் எது வந்தாலும் சாய்பாபா இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நான் எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்து கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு காசு வந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. அப்படியே கண்ணீரோட சாய்பாபா கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ இதே போல் 2 months கண்டினியூஸாக நடந்துச்சு. அதில் இருந்து நான் சாய்பாபா கிட்ட என் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறது போலவே பேசிடுவேன். என்னோட ஒரு மன கஷ்டம், எந்த ஒரு மன கஷ்டம்னாலும் சாய்பாபா கிட்ட எனக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் சரி, மன கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் எல்லாமே எனக்கு கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சாய்பாபான்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பியாக இருக்காரு. அவரோட டெக்ஸ்டிங்லேயே அவரோட ஃபீல் நல்லாவே புரியுது. ஓகே, அடுத்து பிரபா கிருஷ்ணசுவாமி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாபா டெம்பிள் இருக்குது. அங்கே போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் கரெக்டாக ஒத்து வரல, போகவே முடியல. அப்புறம் 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட காலில் அடிபட்டு லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்புறம் டோட்டலாக அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சான்ஸே இல்லை வெளியே போகிறதுக்கு. அந்த டைம் பீரியடில் தான் நம்மளோட இந்த மந்த்லி சாய்பாபா ரீடிங், வீக்லி சாய்பாபா ரீடிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு நாள் பயங்கரமாக
பெயினில் வந்து அழுதுருந்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஏன் நமக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத நேரத்தில் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோட்டலி அவங்களோட மனசு விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூங்க. சம்வேர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த நம்பிக்கை கொடுத்துருச்சு அப்படின்னாலே இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்டர்ஸு நம்மளோட மனசும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நம்மளும் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். டாக்டர் எது கொடுத்தாலும் இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுங்க, நீங்கள் இந்த தலைவலி மாத்திரை கொடுத்தீங்களா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நம்ம நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தோம்னா டாக்டரே கடுப்பாயிடுவார் மருந்து கொடுக்குறவரே. ஸோ நம்ம வந்து ஓகே இவங்க இந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க நம்ம கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸோடு நம்ம எடுத்துட்டா 100% அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளோட சைட்ல இருந்து நம்மளோட எமோஷன்ஸும் வந்து 20% ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே வேலை செய்யும், 80% அவங்களோட மருந்து மாத்திரைகள் வேலை செய்யும். ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட ஹெல்தியான லைஃபுக்கு வர முடியும். அந்த 20% இவங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட மெசேஜ் வேலை செஞ்சுருக்கிறதுன்றதுல எனக்கு சந்தோஷம். தேங்க்யூங்க. அடுத்தது கனி ID8 அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து இவங்களுக்கு வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் நமக சொன்னாலே கண்ணு முன்னாடி சாய்பாபா பிக்சர்ஸ் நேம் எங்காவது எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு சாய்பாபா கிட்ட போய் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் ஆல் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போது நான் பிரசாதம் போடுவாங்க போல் கோயிலில், இவங்க சீக்கிரமாக பிரசாதம் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பார்த்துருக்காங்க. பாபா கோயிலில் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ பார்த்துருக்காங்க. ரிசல்ட் வர 2 டேஸ்க்கு முன்னாடி உங்கள் டேரட் கார்டு ரீடிங் பார்த்தேன். பாபா சொல்கிறாரு அதில் 2 டேஸில் உனக்கு நீ கேட்டபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்மளோட ரீடிங்கில் ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு ரிசல்ட் எக்ஸாக்டாக வந்துச்சான். அதில் வந்து இவர் ஃபஸ்ட் டைம் ஆல் கிளியர் பண்ணியிருக்கானா. இது வரைக்கும் ஒரு செமஸ்டரில் கூட ஒரு அரியர் கூட வைக்காம பாஸ் ஆனதே இல்லையா. இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம் ஆல் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இவங்க, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இப்படி இருந்திருக்கு. ஸோ இது வந்து பயங்கர சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் லைஃப்லன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க. பாபாவை நம்பினவங்க யாரும் கைவிடப்பட மாட்டார், அது வந்து நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்தது புஷ்பலதா சொல்லியிருக்காங்க. இவங்க லாங் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மேம் குட் மார்னிங், ஓம் சாய்ராம். 5 மாதம் முன்னாடி இவங்களுக்கும் எனக்கும் உடம்பு சரியில்லை, அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை. 1 மந்தில் பேக் பெயினுக்கு MRI ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அண்டு இருமல் ஓவராக இருந்தனால ECG எடுக்க சொல்லிட்டாங்க. அண்டு 15 இயர்ஸாக அல்சர் ப்ராப்ளம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எரிச்சல் ஓவராக இருந்ததால் எண்டோஸ்கோபி எடுத்தாங்களாம். அப்போது வயிற்றுல குடல் இறக்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் பயத்தில் இருந்தோம். அப்போது உங்களோட சாய் அப்பாவோட மந்த்லி மெசேஜ் பார்த்தப்போ நீங்கள் சொன்னீங்க யாருக்கும் எது ஆப்ரேஷன் பண்ணாமல் ஓகே எதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும், ஆனால் அது பண்ணாமல் சாய் அருளால் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு வந்து நம்மளோட மெசேஜில் அவங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் ரொம்ப நம்பிக்கை வந்து கொடுத்துச்சு. இப்போ வந்து அவங்க அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பாபா பிளஸில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2 மந்த்ஸாக அல்சர் டேப்லெட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 15 வருஷமாக எடுத்த டேப்லெட் ஒரு நாள் கூட போடாமல் இருக்க முடியாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு இருக்கு. பாபா உங்கள் மூலியமாக எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொன்னது போல் அப்போது ஃபீல் பண்ணினேன். தேங்க்ஸ் மேம், நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு எனக்கு. ஓம் சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் பாபா அப்பா.
அப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அக்குப்ரெஷர் போங்க, சித்தா போங்க, அலோபதி போங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம போனாலும் சரி 20% நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ், யூனிவர்சலோட பிளெஸ்ஸிங்ஸ், பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுத்து வைக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டு 100%. நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை தான் நம்ம மிராக்கிள்னு சொல்கிறோம். இந்த மிராக்கிளை வந்து காட்டுறவங்க தான் பாபாவே. ஸோ நம்ம முன்ன சொன்ன அதே தான் இவங்க இன்னும் எலாபரேட்டாக அவங்களோட லைஃப்பில் நடந்ததை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க உடலில் ரொம்ப நாளாக அரிப்பு இருந்துச்சு, பாபாவை நினச்சி ஓம் சாய் ஜெய் ஜெய் சாய்ராம்னு சொல்லி தண்ணியில் வந்து கை வச்சு தண்ணியில் அப்படி சொல்லி குடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே குணமாயிடுச்சு, நிறைய நன்றிகள் பல கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து V2 அப்படின்னு ஏதோ ஒரு ஐடி பேர் தெரில. நான் பாபாவுக்கு 9 வாரம் பூஜை செய்தேன். ஆகஸ்ட் 24 அரசு ஆசிரியர் வேலைக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இப்போது அரசு ஆசிரியராக செய்யாறில் வேலை செய்கிறேன். கோடி 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 நன்றிகள் சாய் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் சைடில், எங்கள் எல்லார் சைடில் இருந்தும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள்ங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு. ஸோ நீங்கள் வேண்டியிருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்புறம் உங்களோட எஃபர்ட்ஸ் இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நான் இப்போதைக்கு நோட் பண்ணேன். இப்போ வந்து இந்த மந்த்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அதுக்கு மேலே பாபாவை ரொம்ப நம்பிக்கையாக நினச்சிக்கோங்க. அவர் த்ரூவாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு பாபாவை நினச்சி டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு புது புது மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் வரப்போகுது. நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு இது ஆன்சரே இல்லையா, இது இவ்வளோதான், இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதுவும் வந்து பர்டிகுலராக உங்களோட குடும்ப நபர்கள் கூட இவங்களோட கேரக்டர் இவ்வளோ தான், இவங்க இனிமேல் மாறவே மாட்டாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் திட்டிகிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு, இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து கேர் பண்ண மாட்டாங்களாட்டிருக்கு, இவங்களை நம்பி நம்ம எவ்வளோ பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து அவங்க சுத்தமாக ரொம்ப வருஷமாக மாறாத சிலர் இந்த டைம் பீரியடில் அவங்க கிட்ட மாற்றத்தை பார்ப்பீங்க. அது உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றமாக ஏற்பட போகுது. அவங்க நல்லா பேசுறது, உங்கள் கூட வந்து கேரிங்காக இருக்கிறது, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் நினச்சிருக்கவே இல்லாத ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து ஏற்பட போகுது. நீங்கள் வந்து எப்போவுமே நம்பிக்கையாகவும் இருங்க, எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இப்போ இவ்வளோ நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பெர்மனன்ட் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து மாற்றங்கள் ஏற்பட தான் போது. அந்த மாற்றங்கள் இந்த டைமில் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் எப்போ வந்து பூஜைகள் பண்ணிங்கன்னாலும் சரி, ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வச்சு பூஜைகள் பண்ணுங்கள். அந்த பூக்களை நீங்கள் கையில் வச்சு அதோட சாஃப்ட்னஸை உணர்ந்து பாபாவோட சாண்டிங் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல பூஜைகள் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறத வந்து உணர ஆரம்பிப்பீங்க இந்த நவம்பர் மந்தில். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சிலர் தேங்காய் வாங்கிட்டு போவாங்க, நிறைய பூஜை பொருள் வாங்கிட்டு போவாங்க. என்ன நீங்கள் வாங்கிட்டு போனாலும் சரி, பூ கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. அந்த பூ வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப நடந்து உள்ளே போகிறீங்கல்ல, அந்த டைமில் அந்த பூவை மட்டும் நீங்கள் உங்களோட கைகளில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு பாபாவோட சாண்டிங் மட்டும், நீங்கள் எதுவும் வேண்டுதல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இது வேணும், இது நடக்கணும், கிடைக்கணும்னு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையில் மட்டும் அந்த பூவை வச்சுட்டு பாபாவோட சாண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பூ வந்து பாபா காலில் வைங்க. ஏன்னா வந்து பாபாவுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி இதெல்லாம் கேட்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினைக்கிறப்பவே நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். ஸோ நமக்கு அது தாராளமாக வந்து நடக்க வைப்பார். அதனால் இந்த பூக்களோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது இந்த மந்தே. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட
ஒரு வேலையிலிருந்து வேற வேலை மாற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த டைம் பீரியடில் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க மாதிரி இந்த டைமில் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை வந்து ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி, ஒரு கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரி, என்ன எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ஃபீல் வந்து இந்த மந்த் ரொம்ப ரிலீஸ் ஆகும். பாபா உங்களை எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் மனசு வந்து திருப்தியாக சந்தோஷமாக ஒரு பறவை எப்படி எந்த ஒரு பயமும் இல்லாம மேல பறந்து போகும். பறவைக்கு வந்து கீழே உழுவோன்ட்டு ஒரு பயமே இருக்கு. அதுல கீழே விழுந்தாலும் ரெக்க இருக்கு, எங்க இருந்து வேணாலும் திருப்பி பறந்து போய்க்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாம, இன்செக்யூர்டு ஃபீல் இல்லாம இந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீடமோட இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஃப்ரீடம் வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்ல, தப்பான விதத்தில் யூஸ் பண்ண மாட்டீங்க, நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து பாபாவோட அருள் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து தப்பான விஷயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. உங்களுக்கு வந்து பாபா நிறைய இடத்துல உங்களை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நீங்கள் ரொம்ப டீப்பராக கனெக்ட் ஆகுறீங்க. சில விஷயம் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு மிராக்கிள் அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட வந்து சொன்னால் அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்ற இது கூட உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பரான கனெக்ஷன் இருக்குது. உங்களோட கனவுகளில் மெயினாக அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டராக ஏற்படும். உங்களோட ட்ரீம்ஸ் வந்து என்ன விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதில் பாபாவே கைட் பண்ணுறதெல்லாம் உங்களோட ட்ரீமில் வரத்துக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பேஸ்டு ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் மந்த் ஏதாவது முக்கியமான வேலைகள் போகிறப்ப இல்லை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ஒயிட் பேஸ்டு ட்ரெஸ் யூஸ் பண்ணி பாபாவை நினச்சி வேண்டுதல் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் படித்தாலும் அந்த அரை மணி நேரம் நீங்கள் மறக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்க வந்து கம்மியாக பேசுங்க, லிசன் பண்ணுங்கள் நிறையா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ரொம்ப நிறைய பேச வேண்டாம். அதே மாதிரி உங்களோட மனசில் இருக்க பெயினை, உங்களோட காயங்கள், நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிரச்சனைகள் உங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி வந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணுறது யாரும் உங்களுக்கு ஆக்சுவலான சப்போர்ட்டை வந்து பெருசாக கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் வந்து உங்களோட கவலைகளை ஷேர் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்டோரி, ஓகே, அவங்க கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெட்டரான விஷயம் நடக்கலை. அது தேவையில்லாமல் நீங்கள் சீக்ரெட்னு நினச்சி உங்களோட கவலைகளை ஷேர் பண்ணுறது வேற பக்கம் வெளியே போய் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அது உங்களை இன்னும் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக பேசணும், தேவையான இடத்துல பேசணும், தேவையில்லாத இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்ககிட்ட பேச ரொம்ப நேரம் டைம் இருக்குது, ஆனால் பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்னா அது அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க. டைம் இருக்கே பேசணுமேன்னு சொல்லி எதேதோ வந்து பேசி குழப்பிட வேண்டாம். இந்த மந்த் வந்து நிறைய விஷயங்கள் வேற யாராவது வந்து உங்ககிட்ட அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாலும் சரி இக்னோர் பண்ணிடுங்க. ரொம்ப நீங்கள் அடுத்தவங்களுக்காக வந்து எடுத்துக்கட்டி பேச வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ண போகிறீங்க. அதுவும் வந்து மெயினாக ஏதாவது 2 பேருக்கு நடுவில் நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் நடுவில் போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் அகைன் வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் நீங்கள் கம்மியாக பேசுங்க, லிசன் மட்டும் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மித்தபடி வந்து உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இந்த மந்த் சூப்பராக இருக்குது. ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்குவீங்க. இப்போ நிறையா பாபாவோட பிக்சர்ஸில் நீங்கள் அடிக்கடி எந்த பிக்சர் இந்த மாதம் வந்து பாருங்கள் அப்படின்னா பாபா வந்து ஏதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப அந்த டிவைன் டான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எல்லாரும் உட்காந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பாபா உட்காந்து பேசுகிறாரு, எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க, சந்தோஷமாக கேட்குறாங்க. அந்த மாதிரி பிக்சர் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பிக்சரை நீங்கள் உங்களோட ஃபோனில் வச்சு நீங்கள் அடிக்கடி பாருங்கள். அந்த சேம் வைபை, ஹாப்பி வைபை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க.
உங்களோட வீட்டில் டெய்லியும் கிளென்ஸ் பண்ணுங்க, டெய்லியும் விளக்கு வைங்க. இது வந்து 100% மறக்காம வைங்க. டெய்லியும் சாயங்காலம் இந்த டான் அண்ட் டஸ்கி டைம்னு சொல்லுவோம்ல, 6 to 7 இந்த டைம்குள்ள உங்களோட வீட்டில் ஒரு விளக்கு வைங்க. அந்த விளக்கு அந்த இருட்டாகிற நேரத்தில் விளக்கு கண்டிப்பாக வைங்க. வாசலில் வைங்க, இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ளே வைங்க. 2-3 விளக்கு வைங்க. விளக்கு வைக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல வைப்ரேஷனாக உங்களோட வீட்டுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணிட்டு வருது. நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு, பார்ட்டிக்கு, எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இந்த மந்த் நல்லா இருக்கும். மைண்டு வந்து உங்களுக்கு இதில் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஹாப்பியாக எந்த ஒரு மனசில் கஷ்டம் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து சில இடத்துல அதாவது உங்களோட சோல் பர்பஸ் என்ன அப்படின்றத மறந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சிலர் கூட அட்டாச்மெண்ட் ஆகிறீங்க. தேவையில்லாதவங்க கூட ரொம்ப டீப்பர் அட்டாச்மெண்ட் ஆகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அப்படி போகிறப்போ உங்களோட சோல் பர்பஸ் என்ன, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட சில வேலைகள், இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்காக வந்தோம், அந்த விதிக்கப்பட்ட வேலைகளை அது அப்படியே உங்களை விட்டு கொஞ்சம் மிஸ் ஆகி நகர்ந்து போகிற மாதிரி, அது நகர்ந்து போகலை, நீங்கள் அப்படியே எஸ்கேப் ஆகி நகர்ந்து வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க, ஃபேமிலியில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்படி இருக்கப்போ உங்களோட சோல் பர்பஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நீங்கள் வேற வந்து உங்களோட ஃபேமிலியை தாண்டி வேற பர்சன்ட்டை வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலியிலே வேறு யாராவது ரொம்ப வந்து மீன்ஸ் ஃபேமிலினா உங்களோட தேர்ட் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி சொல்லலாம். அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்கன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட் தேவையில்லை. ஹாய் ஹலோ ஒரு ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்படி மட்டும் இருந்துட்டு உங்களோட சோல் பர்பஸ் என்னவோ அதுக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா சில இடத்துல உங்களை அறியாமல் நீங்கள் தடமாறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பாபா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நோட்டிஃபை பண்ணுறாரு. நீங்கள் போகிறப்ப உங்களை பிடிச்சி நகர்த்தி அழுங்காமல் கொண்டு வந்து கரெக்டான சோல் பர்பஸ் இடத்துல தான் விட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்மளும் வந்து சேர்த்து அவர் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்னு டபக்குன்னு அவர் கூடயே போயிடணும். இல்லை நாங்கள் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு வந்து அடம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க சைலண்ட்டாக இருக்கணும். உஷ் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துக்கணும். ரொம்ப சைலன்ஸை வந்து கீப்பப் பண்ணணும். நீங்கள் வந்து பேசி உங்களோட பாயிண்ட்ஸை ரொம்ப புரிய வைக்கிறத விட பேசாமல் நீங்கள் உங்களோட சைலன்ஸ் வந்து அதை விட ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேச போகுது. நீங்கள் ஏன்னா ரொம்ப பேசி டயர்ட் ஆகிட்டீங்க. உங்களால் பேசி சில விஷயத்தெல்லாம் புரிய வைக்க முடியாது. உங்களோட ஆக்ஷன்ஸில் காட்டுங்க, பேச்சை வந்து குறைச்சிருங்க. நீங்கள் பேசாமல் உங்களோட வேலைகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் பேசி உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட பேசாமல் சைலண்ட்டாக உங்களோட செயல்களில் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து 1000 மடங்கு அதிகமாக அது இருக்குது. அதே மாதிரி அந்த 1000 மடங்கு ஹாப்பினஸையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் பேசாமல் இருக்கப்போ. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஹோல் மந்த்தே நீங்கள் கடைப்பிடிக்க பாருங்கள். உங்களால் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ இந்த மந்த்து மௌன விரதம் எடுங்க. அப்படி அந்த ஹோல் டேலாம் வந்து மௌன விரதம் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு 2 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் சொன்னால் காலையில் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஜாஸ்தினா 1 மணி நேரம் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டைமில் நான் மௌனம் வரதை யாரும் என்கிட்ட பேசாதீங்க, நானும் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு உங்களோட வீட்டில், ஆஃபீஸில் சொல்ல முடியாது, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வீட்டில் இருக்கப்போ தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அது பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். இந்த மௌன விரதம் இருக்கீங்க அப்படின்னா டிவி பார்க்கணும், ஃபோன் பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் புக் படிக்கலாம். ஏன்னா புக் படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டராக தான் அது இருக்கும். அதுவும் இந்த இடத்துல நமக்கு பாபா மெசேஜில் வரனால பாபாவோட ஸ்டோரிஸ், பாபா சம்மந்தப்பட்ட புக்கு, சாய் சச்சரிதா படிக்கிறது, ஸோ எனிதிங் பாபாவோட ஸ்டோரிஸ் கனெக்டடாக படிங்க. நிறைய புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பேச்சை விட செயலுக்கு எப்படி போகிறதுன்னு நான் இங்கே சொன்ன பாயிண்ட் புரியலைன்னா அது புரிய வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை எங்கேயுமே வந்து பிளாக் பண்ண போகிறதில்ல. அதை வந்து ரொம்ப போல்டாக உங்களோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள்.
அந்த பெயினை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்க. அதை தள்ளி போடுறீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனையை இப்போதைக்கு பேச வேணாம், இந்த பிரச்சனையில் இதில் தலையிட வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து இப்போ பார்க்க வேணாம், இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். உங்களோட பிரச்சனைகளில் ரொம்ப தைரியமாக பாபா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் அப்படியே கொடுக்க போகிறாரு. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களோட கையில் வந்து அவர் பக்கத்துலேயே இருந்து ஆறுதலாக இருப்பார். நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வந்து உங்களோட வீட்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஒரு பிரச்சனைக்கு உண்டான கான்வர்சேஷனை அதை வந்து பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல பாபா உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறாரு. இது 100% இருப்பார். ஏன்னா இங்கே எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. அந்த ஃபேஸ் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, நான் கூட இருக்கேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்த வார்த்தைகள் எதுவுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது எல்லாமே அங்கே நடக்குது, மக்களுக்கு நடக்குது, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா நினச்சிக்கோங்க, உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கார். நீங்கள் தைரியமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அந்த டைமில் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே சந்தேகம் வந்துச்சு, பாபா நிஜமாலுமே இருக்காரா அப்படின்றது சந்தேகம் வந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல அந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வரீங்கல்ல, அப்போ பாருங்க, நீங்கள் எப்பவும் பேசுகிறத விட இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக உங்கள் பாயிண்ட்ஸை உங்கள் மேலே யாரும் தப்பு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பேசிட்டு வருவீங்க. ஏன்னா பாபா இந்த இடத்துல உங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஸோ எதுக்கும் பயப்பட வேணாம், எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாபா இந்த பிறவியில் என்ன கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் ஒரு லைட்டாக இருங்க. நீங்கள் அதுதான் வந்து உங்களோட ஒரு சோல் பர்பஸாகவே நினச்சிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் வந்து உங்களால் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் லைட் ஹவுஸ் ஒரு இடத்துல இருக்கு, நம்ம பார்த்துருப்போம்ல. அந்த லைட் ஹவுஸ்க்கு என்ன வேலை, அதுக்குள்ள லைட்டுக்கு அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ள அந்த லைட் இருக்காது. அந்த லைட்டோட வெளிச்சம் எல்லா பக்கமும் பரவும்ல. அந்த எல்லா பக்கமும் பரவுறப்ப அங்கேருந்து வர ஷிப்பு எல்லாருக்குமே வந்து அது வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து ஒரு லைட் ஹவுஸ். நீங்கள் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் வெளிச்சம் கொடுக்குறவங்க. ஸோ அதை வந்து உங்களோட மனசில் நம்பிக்கையோட அடுத்தவங்க லைஃப்பை நம்ம பியூட்டிஃபுல்லாக மாற்றணும், அதுதான் உங்களோட சோல் பர்பஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களோட காரியங்கள் செய்யுங்க. ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஏதாவது வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸில் வந்து ஏதாவது கோர்சஸ் பண்ணணும், டிஸ்டன்ட் கோர்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது த்ரூவாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் முன்னேறி போகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேவிங்ஸ் பண்ணுவீங்க. கையில் காசு இங்கே நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னவங்கெல்லாம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கையில் தாராளமாக காசு வந்துடும். தேவையான நேரத்தில் வந்து உங்களோட கையில் காசு இருக்கும். பெண்களாக இருக்கீங்க இந்த மெசேஜ் பார்க்குறவங்க அப்படின்னா, உங்களோட கைகளில் எப்பவும் வந்து ஒன்றும் போடாமல் இருக்காதீங்க. ஏதாவது ஒன்று, வளையல், ஒரு பிரேஸ்லெட், ஏதாவது ஒன்று பெண்களுக்கு உண்டானது கையில் வந்து எப்பவும் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு வீட்டில் வந்து பெண்களோட எனர்ஜி வந்து ரொம்ப கலையாக இருக்கிறது வந்து உங்களோட வீட்டில் பண்ணுங்கள். அந்த இடத்துல இன்னும் செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு சேர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட அம்மா சைடு இருக்கிறவங்க, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல, அம்மா ஸ்தானத்தில் பாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மந்த்து பாபா ரீடிங்கில் மீட் பண்ணலாம். உங்களோட மிராக்கிள்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.